அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல் கேள்வியில் பார்த்தோம்னா, வேர் வில் த ₹1500 crore ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங் பிளான் டு பி செட்டப் இன் தமிழ்நாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழகத்தில் 1500 கோடியில் காலனி உற்பத்தி ஆலை எங்கு அமைய உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த உற்பத்தி ஆலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, ராணிப்பேட் இருக்கக்கூடிய பணப்பாக்கம் அப்படிங்கிற பகுதியில் நமக்கு வர இருக்குது. சரிங்களா? நேற்று நம்ம முதல்வர் இதற்கான அடிக்கல் நாட்டும் விழா அப்படிங்கிறது நடைபெற்றுச்சு. ஹோங்ஃபு அப்படிங்கிற இந்த நிறுவனம், தைவானை சேர்ந்த இந்த நிறுவனம் தான் இந்த இடத்துல ஒரு பிளான்ட்டை செட்டப் பண்ண போகிறாங்க. பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 25,000 பேருக்கு இந்த ஒரு ஆலையினால் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது உருவாக்கப்பட போகுது. சரிங்களா? 25,000 பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது. ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இருந்துச்சு. சரியா? அடுத்தது, consider the following statements. December 16 is celebrated as Vijay Diwas. Pakistan soldiers surrendered to India and a new nation of Bangladesh was created அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். டிசம்பர் 16 விஜய் திவாஸ் கொண்டாடப்படுகிறது. பாகிஸ்தான் வீரர்கள் இந்தியாவிடம் சரணடைந்து வங்கதேசம் என்ற புதிய தேசம் உருவாக்கப்பட்டது. சரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் ரெண்டுமே. டிசம்பர் 16 விஜய் திவாஸ் அப்படின்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட 90,000க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானிய ராணுவ வீரர்கள் இந்திய ராணுவ வீரர்கள் கிட்ட சரணடைஞ்சு அதன் பிறகு பார்த்தோம்னா பங்களாதேஷ் அப்படிங்கிற நாடு உருவாக்கப்பட்டுச்சு 1971ஆம் ஆண்டில். இரண்டுமே சரியான ஸ்டேட்மெண்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது நமக்கு கரெக்ட் ஆன்சராக இருக்குது. சரிங்களா? ரைட். அடுத்ததாக பார்த்தோம்னா, ஜாகிர் ஹுசைன் பிலாங்ஸ் டு விச் மியூசிக் கேட்டகரி? ஜாகிர் ஹுசைன், உஸ்தத் ஜாகிர் ஹுசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இசை பிரிவை சேர்ந்தவர் அப்படின்னா தபேலா. ஓகேங்களா? ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 1988 பார்த்தோம்னா நமக்கு பத்மஸ்ரீ விருது வாங்கியிருப்பார். 2002 நமக்கு பத்ம பூஷன் விருது வாங்கியிருப்பார். 2023 சமீபத்தில் பார்த்தோம்னா பத்ம விபூஷன் விருது வாங்கியிருப்பார். சரிங்களா? இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். 1988 பத்மஸ்ரீ, 2002 பத்ம பூஷன், 2023 பத்ம விபூஷன் விருதை வாங்கியிருக்கார். சரியா? அடுத்ததாக பார்த்தோம்னா, பொல்லாவரம் ப்ராஜெக்ட் இஸ் பில்ட் ஆன் விச் ரிவர்? பொல்லாவரம் திட்டம் எந்த ஆற்றில் கட்டப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஆறு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் கோதாவரி நதிக்கரையில் கட்டப்படுது. ஓகேங்களா? அக்ராஸ் கோதாவரி பொல்லாவரம் ப்ராஜெக்ட் இஸ் பீங் பிளான்ட். சரியா? ரைட். நெக்ஸ்ட் கடைசியாக பார்த்தோம்னா, மயோட் ஐலாண்ட் லொக்கேட்டட் இன் இந்தியன் ஓஷன் இஸ் அண்டர் ஹூஸ் கண்ட்ரோல்? இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள மயோட் தீவு யாருடைய கட்டுப்பாட்டில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மயோட் தீவு அப்படிங்கிறது பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக இங்கே சைக்ளோன் சிடோ அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகி நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துச்சு. அந்த ஒரு பின்னணியில் தான் பார்க்குறோம். இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய ஒரு தீவு தான். இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய பல தீவுகள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரான்ஸினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த தீவுமே மயோட் ஐலாண்டுமே ஃப்ரான்ஸோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இன்றைக்கி 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.